சில பாடலை பாடி நம் ஆண்டவரை தொடர்ந்து துதிப்போம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்று நம்ம எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே. தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே. தீடன் தந்தாராவியாலே, எனக்கு தீடன் தந்தாராவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பி உள்ளோம். உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா. வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவர், மகிமையின் ராஜாவர். மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு. கோபமோ ஒரு நிமிடம், கோபமோ ஒரு நிமிடம்.
கிருபையோ நித்தம் நித்தம், அவர் கிருபையோ நித்தம் நித்தம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தால். அதை பாடும்போதே அந்த வார்த்தையை நம்ம நம்பினால் நமக்குள் ஒரு விடுதலை, நமக்குள் ஒரு சுத்திகரிப்பு, நமக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஜெபத்தோடு இன்னொரு பாடலை நாம் பாடி தொடர்ந்து நாம் கர்த்தரை ஆராதித்து இந்த தெய்வீக சுகத்தை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நல்ல ஆண்டவருடைய பாடு மரணங்களை விசுவாசித்து நீங்கள் பாடுவீர்களானால் ஆண்டவருடைய உயிர் தெளிந்த வல்லமை இப்பொழுது வெளிப்படும். ஏன்னா நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு தெய்வனை ஆராதிக்கவில்லை. அவர் அடக்கம் பண்ணப்பட்டாலும் தாம் சொன்னபடியே 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு ஆராதிக்கிறோம். இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அவரை வைக்கப்பட்ட கல்லறை இன்னும் திறந்தே இருக்கு. அல்லேலூயா. அப்போ எனக்காக தான் அவர் அடிக்கப்பட்டார், எனக்காக தான் அவர் காயப்பட்டார், என்னுடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று நீங்கள் நம்புவீர்களானால் உங்களுக்கு இன்றைக்கே அற்புத விடுதலை. அதை விசுவாசித்து பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே. நல்ல ஒரு ஜெபத்தோட விசுவாசத்தோட பாடுவோம். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோ புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா.
எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா ஐயா, உம்மேலே விழுந்ததையா ஐயா, உம்மேலே விழுந்ததையா. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு ஆமென். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா, சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே. இணைந்து பாடுங்க. ஸ்தோத்தரிப்பேன். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளால் சுகமானோம். உந்தன் தழும்புகளால் சுகமானோம், உந்தன் தழும்புகளால் சுகமானோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோர் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவராய் தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். ஐயா, தினம் தினம் அற்புதம் செய்தீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்லை.
இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை எப்பொழுதும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். உம்மை மனதார துதிப்பேன். கைகளை உயர்த்தி உம்மை மனதார துதிப்பேன். விடுதலையை தருகிற இந்த இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். குணமாக்குகிற இந்த யெகோவா ராஃபாவை நாம் ஸ்தோத்தரிப்போம். அற்புத சுகத்தை அவராலே தர முடியும். இப்போ நீங்க விசுவாசித்தா ஆமென். என்ன பலவீனமா இருந்தாலும், அது என்ன பாதிப்பா இருந்தாலும் இயேசுவால சுகத்தை கொடுக்க முடியும். இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். இதுல எந்த மாற்றமும் இல்லை, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. நம்ம பாடினவர் மனதுருகும் தேவன். நாம மனிதர்கள் தான். நமக்கு தெரியாதவங்க கூட எங்கேயாவது ரோட்டில் அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ பாவம். அந்த காயத்தை பார்க்கும்போது, அந்த பாதிப்பை பார்க்கும்போது, அந்த வேதனையில் அவங்க துடிக்கிறத பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? அவங்களுக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லைன்னாலும், தெரியாதவங்களா இருந்தாலும், ஒருத்தவங்க ஒரு கஷ்டப்படும் போது, வலியினால் வேதனையெல்லாம் துடிக்கும் போது, இரத்தத்தை அவங்க இழக்கும் போது, உதவிக்காக அவங்க கதறும் போது நமக்கே மனசில் என்ன உண்டாகுது? இறக்கம். அப்போ நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ இறக்கம் இருக்கும் பாருங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. நம்ம அவருடைய அந்த தலை தான் சரீரத்தின் முக்கியமான அங்கம். கிறிஸ்து தலையாம். நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ இதில் ஏதாவது ஒரு அவயவம் பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக அது எதையும் பாதிக்கும்? தலையும் பாதிக்கும். அப்போ தலையாகிய கிறிஸ்துவுக்கும் உங்களுடைய பாதிப்பு ஆமென் நல்லா தெரியும். அது எப்படி வலிக்கணும் உங்களுக்கு. நீங்கள் மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ நினைக்கலாம், ஆனால் இயேசுக்கு நல்லா புரியும். உங்கள் வேதனை அவருக்கு தெரியும், உங்கள் கஷ்டம் அவருக்கு தெரியும். நீங்கள் எவ்வளோ நாளாக இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அவருக்கு தெரியும். இதுக்கு எங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அவருக்கு தெரியும். இதுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அவருக்கு தெரியும். கொஞ்சம் கூட அதில் சுகம் உண்டாயிருக்கா இல்லையா? அல்லேலூயா. அது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். சில நேரம் கொஞ்ச நாள் கேட்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துடும். அதுவும் அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க, நாங்கள் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டோம், இனிமேல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கூட மனுஷங்க டாக்டர்கள் என்ன செய்யலாம். ஆனால் இயேசு ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். ஏன்னா அவர் இரக்கம் உள்ளவர். அவருடைய மனதுருக்கம் நம்ம படுகிற கஷ்டங்களை பார்க்கும்போது, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நம்ம அலையும் போது, அதற்காக காத்திருக்கும் போது, வரிசையில் காத்திருக்கும் போது, அந்த வலி வேதனையோடு நம்ம அமர்ந்து பணங்களை செலவு பண்ணியாவது சுகம் கிடைச்சிடாதான் அங்கலாய்க்கும் போது, ஒன்றுமே கூடாமல் போனாலும் ஆண்டவர் நம்மேல் இரக்கம் வைத்து சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நீங்க விசுவாசிப்பீர்களானால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த தேவன் பலவீனங்களிலே நமக்கு பலனை தருகிற தேவன், சுகவீனங்களிலே நமக்கு சுகத்தை தருகிற தேவன், அற்புதமான விடுதலையை இலவசமாக தருகிற தேவன். எந்த நாட்களில் கிருபை தந்தாரு? பலவீனமான நாட்கள்ல. எந்த நாட்களில் பயத்தை விலக்கினாரு? பலவீனங்கள் இருக்கும்போது தான். எனக்கு கிருபை எனக்கு இருக்கு, அதனால இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ளாது. இந்த பலவீனத்திலிருந்து நான் மறுபடியும் என்ன செய்வேன்? வெளியில் வருவேன், நான் சுகமாக இருப்பேன். அதனால தான் பைபிள் சொல்லுது, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லு, தரித்திரன் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் இதை லாஜிக்காக யோசிச்சு பார்த்தா அதே எப்படி? எனக்கு பலவீனம் இருக்குது, எனக்கு வலிக்குது, நான் அண்டர் மெடிக்கேஷனில் தான் இருக்கேன், ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன், பிறகு எப்படி நான் சுகமாயிட்டேன்னு சொல்ல முடியும்? சுகமே கிடைக்கல.
ஆனால் நான் எப்படி சொல்ல முடியும்னா கிறிஸ்துவுக்குள் ஆமே நாம் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறோம். அவருக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது உண்மையானால் அவர் மூலமாய் நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வது உண்மை. அதனால தான் நம்ம விசுவாசத்தோடு அதை என்ன செய்கிறோம், பாடுகிறோம், அறிக்கையிடுகிறோம். இப்போ பாட போகிறோம், எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. நீங்கள் என் பலனாக இருக்கும்போது என் வியாதியை குறித்து நான் பயப்பட மாட்டேன், என் வேதனை குறித்து நான் பயப்பட மாட்டேன். எனக்கு அந்த பாதிப்பு எவ்வளவு இருக்குங்கிறதெல்லாம் நான் அளந்தில் நினைச்ச மாட்டேன், பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எவ்வளோ காலம் இருக்குங்கிற டூரேஷன்லாம் நான் நினைச்ச மாட்டேன், பார்க்க மாட்டேன். நான் உங்களை பாடுவேன், நான் உங்களை துதிப்பேன், நான் உங்களை ஆராதிப்பேன். இதை மட்டும் சொல்லி பாடி நம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. ஆமென். உமக்கே எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். உமக்கே ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு என்னை பலப்படுத்துகிறவரே, என்னை குணமாக்குகிறவரே, என்னை விடுவிக்கிறவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறவரே, உம்முடைய தழும்புகளால் என்னை இன்றைக்கு நீர் குணமாக்குகிறதற்கு நன்றி, என்னை நீர் விடுவிக்கிறதற்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை, கிருபைங்கிறது ரொம்ப முக்கியம். அதான் தகுதியே இல்லாதவர்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஈவு. அப்போ பாருங்க, நமக்கு சுகம் கிடைப்பதற்கு என்ன இல்லை, தகுதியே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு பலவீனத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு வைப்போம், சிக்கி கொண்டோம், ஏதோ ஒரு சத்துருவின் வல்லமையெல்லாம் மாட்டிட்டோம். இப்போ அதுலேருந்து நமக்கு என்ன தேவை, விடுதலை, சுகம், அற்புதம் தேவை. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் அந்த பரிகாரங்கள் அப்படிங்கிற பேரில் நிறைய காரியங்கள் இருக்கு, அதற்காகவே நிறைய காரியங்களை செய்ய சொல்கிறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்தால் அந்த நபர் யார், அவர் எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் அவர் பார்க்குறதே இல்லை. நான் பைபிள் சொல்லுது, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அப்போ வர்றவங்க என்ன பாதிப்போடு வந்திருக்காங்கங்கிறது கர்த்தர் அறிந்திருக்கு, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவங்கள குணமாக்குகிறார். குணமாக்கி, மகனே மகளே பாரு, உன்னை நான் எவ்வளோ நேசிக்கிறேன், உன் மேலே நான் எவ்வளோ கிருபையாக இருக்கிறேன், நீ யாருன்னு உனக்கே நல்லா தெரியும், ஆனாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், உனக்கு இந்த விடுதலையை நான் இலவசமாக தாரேன். ஆண்டவர் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்.
அந்த கருணையை வெளிப்படுத்துகிறார். அப்போதான் அந்த நபருக்கு தெரிய வருது, ஆகா இந்த ஆண்டவர் என்னிடத்தில் எதையுமே நினைச்சில, எதிர்பார்க்கலையே, நீ அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு ஒன்றுமே நினைச்சில சொல்லலையே, அந்த நேரத்துக்கு கடனை பண்ணு இந்த நேரத்துக்கு கடனை பண்ணுன்னு ஒன்றுமே சொல்லலையே, அங்கே போயிட்டு வா இங்கே போயிட்டு வா இத்தனை வாரம் போ அத்தனை வாரம் போன்னு ஒன்றுமே நம்மளை அவர் வேலையாகலையே, அல்லது இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு கேட்கலையே, இதெல்லாம் நீ செய்யணும்னு கட்டாயப்படுத்தலையே. நான் போனேன், என்னை நேசித்து ஏற்றுக்கொண்டார், அவர் எனக்கு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் கிருபை. அந்த கிருபை இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வந்திருக்கிற அந்த நபரை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்பாம, அவங்களுக்கு என்ன தேவை, சுகம் தேவையா, விடுதலை தேவையா, அற்புதம் தேவையா, பதில் தேவையா, எந்த விஷயமா இருந்தாலும் அதை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறதுனால அந்த பாவியாகிய நபர் சொல்ல வேண்டியதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரு, அவ்வளோதான். அல்லேலூயா. அதை மட்டும் சொல்லிட்டா போதும், இலவசமாக விடுதலை. எத்தனை பேர் நீங்கள் உண்மையிலே என்னிடத்தில் குறை இருக்குன்னு ஒத்துக்கொள்வீர்கள்? நம்மிடத்தில் 100% நம்ம யார் கிடையாது பூரணமானவர்கள் என்று சொல்ல முடியாது. எங்கேயாவது ஏதாவது சில குறைகள் அப்பப்போ என்ன செஞ்சிருது, வந்துடுது. அப்போ நம்ம ஒவ்வொரு முறை தேவனிடத்தில் வரும்போதும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஏசப்பா பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் ஆண்டவர். யெகோவா ராஃபா, எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. எங்கள் பரிகாரியாகிய இயேசுவே, எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. இயேசுங்கிற பேரு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க போகிறது. இனி வியாதி உங்களை தாக்காது, இனி நோய்களின் பிடியில் நீங்கள் சிக்கி இருக்க மாட்டீர்கள். சாத்தான் உங்களை தாக்க முடியாது, பொல்லாத வல்லமைகள் உங்களை வேதனைப்படுத்த முடியாது. என்ன பைபிள் சொல்லுது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்த ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவன் நீதிமானாக்கப்பட்டான். அப்போ நீங்கள் இந்த நாமத்தை நீங்கள் கூப்பிட்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்னதுனால இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில் அவர் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, உங்களை அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கி, உங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை சுகமாக்க போகிறார். அதனால் யெகோவா ராஃபா, நீங்கள் இருக்கிறதுனால நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். இனி அந்த வலி வந்துருமோ, அந்த வேதனை வந்துருமோ, அந்த பிரச்சனை வந்துருமோ, அந்த பாதிப்பு வந்துருமோ, அந்த கம்ப்ளைண்ட் மறுபடி வந்துருமோ, அந்த இன்ஃபெக்ஷன் மறுபடி வந்துருமோ, அந்த அலர்ஜி மறுபடி வந்துருமோ, அந்த கட்டி மறுபடி வந்துருமோ, அந்த புண்ணு ஆறாமல் போயிருமோ, நான் பயப்பட மாட்டேன். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, யெகோவா ராஃபா, சுகந்தரும் தெய்வமே, யெகோவா சுகந்தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, ஓ கர்த்தர் நாமம் என் புகலிடமே. பரிசுத்த பிதாவே, தெய்வீக சுகத்திற்கு என்ன தடை இருந்தாலும் இன்னைக்கு அதை நீக்கிருங்கப்பா, பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா, இரத்தத்தால கழுவி சுத்தம் பண்ணிருங்கப்பா. உங்க ஆணி பாய்ந்த தழும்புள்ள கரத்தை நீட்டி பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் தொட்டு குணமாக்குங்க. சரி செய்யப்பட முடியாது என்று சொல்லப்பட்ட காரியத்தெல்லாம் இன்னைக்கு சரி பண்ணிருங்க ஆண்டவரே.
சரியா இயங்காத உடல் உறுப்புகள் எல்லாம் இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமையினால நேர்த்தியா இயங்கட்டும். எவ்வளவு மருத்துவம் பார்த்தும் பலன் இல்லைங்கிற நிலைமையில எந்த பலவீனத்தோடு இந்த பிள்ளைகள் இருந்தாலும் அத்தனை பலவீனங்களை மாற்றுங்க. இலவசமா இன்னைக்கு விடுதலை கொடுத்துருங்கப்பா. தெய்வீக சுகத்தை கொடுத்துருங்கப்பா. சத்துருவின் வல்லமையிலிருந்து விடுவீங்க ஆண்டவர். பொல்லாத போராட்டங்கள் எல்லாம் நீங்கட்டும் இயேசுவின் நாமம். தெய்வீக சுகம் உண்டாவதா. இன்று முதல் இவர்கள் ஆரோக்கியமாய் இருப்பார்களா, ஆசீர்வாதமாய் இருப்பார்களா, ஆண்டவர் மேல் நம்பிக்கையுடையவர்களாய் மாறுவார்களா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.